ஆட்டோமோவிசம் ஆஃப் அ கிராஃப், அதாவது ஒரு கிராஃபோ இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்டோ தனக்குத்தானே ஐசோமோவிசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஆட்டோமோவிசம் சொல்லுவோம். ஸோ இப்போ ஐசோமோவிசம் ஆஃப் அ கிராஃப்னு என்னது? ஸோ இப்போ 2 கிராஃப் இருக்குது, 2 கிராஃபும் ஒன்றுக்கு ஒன்று ஐசோமோவிக் டு ஈச் அதராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த 2 கிராஃபுக்கு நடுவில் டிஃபைன் பண்ணுற மேப்பிங் வந்து எனக்கு பைஜெக்ஷன் ப்ளஸ் ஹோமோமோவிசமாக இருக்கும். ஸோ இப்போ அதாவது அந்த 2 கிராஃபில் இருக்கிற நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் பாத், டிகிரி சீக்வன்ஸ், இது எல்லாமே சேமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே சேமாக இருக்குன்னா இந்த இடத்துல வேரியேஷன் இருக்கும். அந்த 2 கிராஃபையும் வேரி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த கிராஃபில் இருக்கிற வெர்டிசஸோட லேபிள்ஸ். ஸோ இப்போ 2 லேபிள்ஸ், அந்த வெர்டிசஸோட லேபிள்ஸ், எட்ஜஸோட லேபிள்ஸ், அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து வேரியேஷன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஐசோமோர்ஃபிசம். ஸோ லைக் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ இப்போ ட்வின் பிரதர்ஸ் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட நேம், கேரக்டர்ஸில், ஆக்டிவிட்டீஸில் வேரியேஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் ஐசோமோர்ஃபிசம். அதாவது ஐசோமோர்ஃபிசம் இதுக்கான மீனிங்கே ஈக்குவல் ஷேப் அப்படின்றது அர்த்தம். அதாவது ஐடென்டிட்டி கிடையாது, ஈக்குவல் ஷேப், பார்க்க ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த கிராஃபை என்னால் இந்த கிராஃபை மாற்றி அமைக்க முடியும். இதுதான் வந்து ஐசோமோர்ஃபிசம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸில் இந்த கிராஃபோட இந்த வெர்டெக்ஸோட லேபிள் அப்படி நேம்ன்றது ஏவாக இருக்குது, பட் இந்த யூனிவர்ஸில் இது 6ஆக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு வெர்டிசஸோட டிகிரியும், அதாவது அந்த டிகிரி சீக்வன்ஸும் சேமாக இருக்கும். இது ஐசோமோர்ஃபிசம். ஸோ இப்போ 2 வேறு கிராஃப்னா அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து எனக்கு ஐசோமோர்ஃபிசம் சொல்லிட்டு ஈஸியாக நான் டிஃபைன் பண்ணிடலாம். பட் ஒரே கிராஃப் தனக்குத்தானே ஐசோமோர்ஃபிசமாக இருக்குது அப்படின்றத அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆட்டோமோர்ஃபிசம். அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கிராஃப் ஆட்டோமோர்ஃபிசம் சொல்கிறோம்னா அந்த கிராஃபில் தனக்குத்தானே ஒரு ஐசோமோர்ஃபிசம், அதாவது இந்த கிராஃப் தனக்குத்தானே ஐசோமோர்ஃபிசமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஐசோமோர்ஃபிசம்ன்றது என்னது? ஈக்குவல் ஷேப் தான். அப்போ அது தனக்குத்தானே ஈக்குவல் ஷேப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கிராஃப் சிமெட்ரியாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அதோட ஃபார்ம் அப்படின்றது ஃபார்ம் ஆஃப் சிமெட்ரியாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ சிமெட்ரிக் அப்படின்றது என்னது? ரொம்ப சிம்பிள் ஐடியா. அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக நான் டிவைட் பண்ணுறேன், வெட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது எனக்கு ஐடென்டிக்கல் பீசஸை கொடுக்கணும். அதாவது சரிசமமான பாகங்களை கொடுக்கணும். அதாவது நான் வெட்டுறது ஏனோ தானே வெட்ட மாட்டேன். கரெக்டாக? ஸோ அதாவது எனக்கு சரிசமமான பாகங்கள் கிடைக்கும் மாதிரி தான் நான் வெட்டுவேன். அப்படி வெட்டும் போது எனக்கு சரிசமமான பாகங்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை நம்ம சிமெட்ரிக்கல்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே நான் அதே மாதிரி தான் வெட்டியிருக்கேன், பட் நம்மளுக்கு இங்கே நான் ஐடென்டிக்கல் பீசஸ் கிடைக்கிது. கரெக்டாக? சரிசமமாக கிடைக்கல. ஸோ இப்போ இதை ஃபுல்லாத்தையும் அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிம்பிள் ஐடியா. ஸோ இப்போ இந்த வெட்டுறதுக்கு நான் ட்ரா பண்ணுற இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை தான் சிமெட்ரிக்கல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த லைன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ண முடியும், பட் அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து. ஸோ இப்போ இங்கே நம்மளோட இந்திய ஃபிளாக்ல இருக்க அசோக சக்கரம்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 சிமெட்ரிக் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருப்போம். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு சக்கரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சிமெட்ரிக் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஏன்னா நிறைய ஐடென்டிக்கல் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 24ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து யூனிக்காக நிறைய ஐடென்டிக்கல் பீசஸ் கிடச்சிருக்கு. தெரியுதா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? ஸோ இப்போ அந்த கான்செப்ட் தான். அதாவது ஒரு லைன், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நான் ட்ரா பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை நான் வெட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சரிசமமான பாகங்களாக கிடைக்கணும். வெட்டுறது ஒரு தடவை தான் வெட்டுவேன்றது கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு இத்தனை தடவை வெட்டினா இத்தனை ஐடென்டிக்கல் பீசஸ் கிடைக்கும்னு எனக்கு ஒரு அது பார்த்தாலே தெரியும்ல. ஸோ இப்போ அந்த ஐடியா தான். லைக் நம்மளோட சக்கரம் மாதிரி. சக்கரத்தில் நம்ம வந்து நிறைய சிமெட்ரிக் லைன்ஸ் வெட்டிக்கிட்டே போகலாம், நிறைய ஐடென்டிக்கல் பீசஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சிமெட்ரிக்கல் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 சிமெட்ரிக்கல் லைன்ஸ் தான் ட்ரா பண்ண முடியும். அதை தாண்டி ட்ரா பண்ணோம்னா அங்கே எனக்கு ஐடென்டிக்கல் பீசஸ் கிடைக்காது. இதுதான் அர்த்தம். ஸோ இப்போ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சிமெட்ரிக் அப்படின்றதுக்கான கான்செப்ட். ஸோ இப்போ இதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனல் சிமெட்ரி அப்படின்ற ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வெட்டுறோம், அந்த வெட்டுறதுக்கு பதிலாக அந்த வெட்டுற இடத்துல ஒரு மிரர் வைக்கிறோம். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷனுக்காக. ஸோ இப்போ உண்மையிலே அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போ நான் அதை வெட்டுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல மிரர் வைக்கும்போது எனக்கு 2 சைடில் வந்து அதாவது ஐடென்டிக்கல் பீசஸாக கிடைக்கும்ல. அப்போ ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குன்ற பட்சத்தில் அப்போ ரெண்டத்தோட இமேஜும், அந்த மிரருக்கு 2 சைடில் இருக்க அந்த ரெண்டத்தோட இமேஜும் எனக்கு சேம் இமேஜாக தான் மிரரில் தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் ரிஃப்ளெக்ஷனல் சிமெட்ரி. அதாவது நான் வெட்டுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல மிரர் வச்சிருவேன். ஸோ இப்போ மிரர் வைக்கிறேன்னு அர்த்தம் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து சிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ இப்போ சிமெட்ரிக்காக இருக்கும்போது அதை நான் வெட்டணும்னு பார்ப்பேன். ஸோ இப்போ வெட்டுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல மிரர் வைக்கிறேன். அப்படி மிரர் வைக்கும் போது அப்போ அந்த மிரருக்கு 2 சைடில் வந்து பிரிகிற அந்த ஐடென்டிக்கல் பீசஸ் எனக்கு சேமாக இருக்கும், சேமாக மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதுதான் ரிஃப்ளெக்ஷனல் சிமெட்ரி. ஆட்டோமோர்ஃபிசத்தில் எதுக்கையாக சிமெட்ரி உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ சைக்கிள் C3 இந்த கிராஃப் சேம் இதே கிராஃப் கூட எனக்கு ஐசோமோர்ஃபிசமாக இருந்தால் தான் எனக்கு ஆட்டோமோர்ஃபிசம், இந்த கிராஃப் ஜியை வந்து நான் ஆட்டோமோர்ஃபிசம் சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ இங்கே லேபிள்ஸும் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மேப்பிங் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? அதாவது 1க்கு 1, 2க்கு 2,
3க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆயிரும். இதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் சேம் தான், இந்த ரெண்டுமே ஜி தான். ஓகேவா, அதில் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே 1 இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபிள்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்சாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து ரெண்டு கிராஃப்மே ஒன்று தான். கரெக்டாக ஒன்று தான் இருந்தாலும் எனக்கு இந்த லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டும் சேமாக தான் இருக்குன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்போ உண்மையிலே ஒரு ஐசோமார்ஃபிசம் சொல்லிட்டு ஒரு டிசைன், ரெண்டு டிசைன் வேறு மாதிரி இருக்கிற கிராஃப் எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் அது ரெண்டுமே ஒரே கிராஃப் தான். அந்த ஒரே கிராஃபில் எனக்கு ரெண்டுமே ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறத நம்ம ஐடென்டிட்டி மேப்பிங் சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். கரெக்டாக, அதாவது 1 2 3 1 2 3ன்னு சொல்லிட்டு சேமாக மேப் ஆகிறது பார்த்தோம். ஒருவேளை எனக்கு இந்த லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி கூட இருக்கலாம், அதில் எனக்கு தப்பே இல்லை, அது பாசிபிலிட்டியும் கூட. கரெக்டாக, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி மேப் ஆகும்? சேம் ஸ்ட்ரக்சர் தான், எனக்கு சேம் பொசிஷனில் தான் ரெண்டு கிராஃபும் இருக்குது. என்ன, எனக்கு வெர்டெக்ஸ் அந்த லேபிள்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்சாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது மேப்பிங் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? சேம் 1க்கு 1, 2க்கு 3, 3க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் மேப்பிங் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இதை மாற்ற முடியாது. ஸோ இப்போ இந்த மேப்பிங்கை எப்படி சிமெட்ரிக்கலாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதை நான் சாரி, இது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு போட்டுக்கிட்டு. ஸோ இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜீன்ற கிராஃபில் இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஜீன்ற கிராஃபில் நான் இப்போ சிமெட்ரிக்காக டிஃபைன் பண்ணுறேன். அதாவது நான் டிஃபைன் பண்ணுற சிமெட்ரிக் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியை டிஃபைன் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ரிஃப்ளெக்ஷன் என்னது, நடுவில் மிரர் வைப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மிரர் வச்சிடறேன். சேம் எனக்கு வந்து ஐடென்டிக்கல் பீசஸாக கிடைக்குது. நான் அதை வெட்டும் போதும் எனக்கு இது பார்த்தாலே தெரியுது ஐடென்டிக்கல் பீசஸ் தான் இருக்குது, அதில் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஆல்சோ எனக்கு மிரர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்கும், மிரர் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ 1 அப்படின்றது மிரரில் 1ஆக தான் தெரியும், மாற்றமே இல்லை. கரெக்டாக, ஸோ மிரரே அப்படி தான் வச்சுருக்கேன். அப்போ நான் பிரிக்கும் போதும் 1 அப்படின்றது 1ஆக தான் தெரியும். ஆனால் 2 அப்படின்றது மிரருக்கு அங்கிட்டு என்னவா தெரியும், 3ஆக தெரியும். கரெக்டாக, இன்டர்சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி 3 அப்படின்றது மிரருக்கு இங்கிட்ட என்னவா தெரியும், 2ஆக தெரியும். உங்களுக்கு அந்த கான்செப்ட், அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நம்ம மிரருக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு நான் ரைட் ஹேண்டை காட்டினேன்னா மிரரில் லெஃப்ட் ஹேண்ட் தெரியும். இங்கிட்ட நான் லெஃப்ட் ஹேண்டை காட்டும் போது மிரரில் ரைட் ஹேண்ட் தெரியும். அதாவது என்ன அர்த்தம், ரைட் ரிலேட்டட் டு லெஃப்டாக இருக்கும், லெஃப்ட் ரிலேட்டட் டு ரைட்டாக இருக்கும். அதுதானே சிம்பிள் பேசிக் கான்செப்ட் ஆஃப் சிமெட்ரி. கரெக்டாக, அதுதானே அர்த்தம். ஸோ இப்போ இதுதான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ இங்கே நான் மிரர் வைக்கும்போது 2 அப்படின்றது 3ஆக மாறுது, 3 அப்படின்றது 2ஆக மாறுது. இந்த இன்டர்சேஞ்சிங்கை தான் எனக்கு இங்கே ஒரு ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி மேப்பிங்காக எனக்கு கிடைக்கிது. கரெக்டாக, அப்போ நான் சிமெட்ரிக்கை வச்சு அந்த கிராஃபில் எவ்வளோ பாசிபிலிட்டி மேப்பிங் வரும், அதாவது எத்தனை ஆட்டோமார்ஃபிசம் அங்கே டிஃபைன் ஆகும் அப்படின்றத என்னால் சொல்லிட முடியும். கரெக்டாக, ஸோ இப்போ இதுக்காக தான் இந்த இடத்துல சிமெட்ரிக் அப்படின்றது உள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி சேம் கிராஃபில் ஐசோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுறதுனால அந்த வெர்டெக்ஸ், அந்த கிராஃபில் இருக்க வெர்டிசஸோட லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டும் சேமாக தான் இருக்கணுன்றது கிடையாது. கரெக்டாக, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பேசும்போது நம்மளுக்கு பெர்முட்டேஷன் உள்ளே வரோம். ஓகேவா, ஸோ இப்போ பெர்முட்டேஷன் அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் தான். கரெக்டாக, ஸோ இப்போ நம்ம கையில் வெர்டெக்ஸ் செட் என்னது இருக்குது, 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 வெர்டிசஸ் இருக்குது. கரெக்டாக, ஸோ இப்போ அந்த 3 வெர்டிசஸோட பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கும், அதாவது 1 2 3, அதாவது அதே ஐடென்டி மேப்பிங் வரும் 1 2 3 and 1 3 2 and 2 1 3 and 2 3 1 and 3 1 3 3 1 2 and 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6 வேஸ், அதாவது 6 பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ இந்த 6 பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது என்னது, 6 மேப்பிங், அதாவது 6 ஆட்டோமார்ஃபிசத்தை டிஃபைன் பண்ணுது. ஸோ இப்போ இதில் 2 இதை நம்ம பார்த்துருப்போம், 1 2 3ன்ற ஐடென்டிட்டி மேப்பிங்கும் பார்த்துட்டோம், அண்டு 1 3 2 அப்படின்ற அந்த சிமெட்ரிக்கல் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்கல் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறதும் சேம் நம்மளுக்கு சிமெட்ரிக் வச்சு தான் வரும். ஸோ இப்போ அதை எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது நம்மளோட கிராஃபை எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு நம்ம பார்த்தோம் 6 மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது பாசிபிலிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். கரெக்டாக, ஸோ இப்போ இதுக்கான முக்கியமான நோக்கமே எனக்கு சேம் கிராஃபில் ஐசோமார்ஃபிசம் ஏற்படுறதுனால தான் இவ்வளோ பெருசாக லென்த்தாக போகுது. பிகாஸ் எனக்கு சேம் கிராஃபில் ஐசோமார்ஃபிசம் எக்ஸிஸ்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும், பட் அந்த லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட் சேமாக இருக்கணுன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸில் அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கு. அப்போ 6 மேப்பிங், அப்போ அதாவது 6 ஆட்டோமார்ஃபிசம் என்னால் டிஃபைன் பண்ண முடியுது அப்படின்றது தெரிய வருது. கரெக்டாக, ஸோ இப்போ இதில் இங்கே நம்ம வந்து 2 பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஐடென்டிட்டி மேப்பிங், அதாவது இங்கே 1 2 3னா அதே சேம் 1 2 3 அப்படியே இருக்கிறது. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக் பார்த்துருப்போம். கரெக்டாக,
கரெக்டாக. ஸோ அதாவது 1 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இங்கிட்ட இருக்க பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருப்போம். அடுத்த மேப்பிங் என்னது? ஸோ இங்கே நான் 1 ஃபிக்ஸ்டாக வச்ச மாதிரி, ஸோ 1 ஃபிக்ஸ்டாக வச்ச மாதிரி நான் 2 ஃபிக்ஸ்டாக வைக்கிறேன். ஸோ அப்போ 2 ஃபிக்ஸ்டாக வச்சு அதுக்கு நடுவில் ஒரு மிரர் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன ஆகும்? 2 ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த இடத்துல 2 ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த 3யும் 1ம் இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போ 3 இருக்கிற இடத்துல 1 பேரும், 1 இருக்கிற இடத்துல 3 பேரும், பிகாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு மேப்பிங் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போ இதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 2 3 1, அதாவது 3 மேலே வரும், இது அப்படியே மேப்பிங் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி மேப்பிங் இருக்கும். ஸோ ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 2வை வந்து நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ண மாதிரி 3யை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு மிரர், அதாவது இது பண்ணுறேன், சிமெட்ரிக் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்? 3 ஃபிக்ஸ்டாக இருக்கும், அந்த 2வும் 1ம் இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டாக. ஸோ அப்போ 2வும் 1ம் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? அப்போ 3 ஃபிக்ஸ்டாக இருக்குது, 2க்கு பதிலாக 2 இருக்க இடத்துல 1ம், 1 இருக்க இடத்துல 2வும் இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த மாதிரி என்னோட 4th மேப்பிங் வரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ மொத்தமே வந்து ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 சிமெட்ரிக் லைன் தான் ட்ரா பண்ண முடியும். அதாவது இப்படி 1, அடுத்து இப்படி 1, இப்படி 1, மொத்தமே 3 சிமெட்ரிக் லைன். அதுக்கடுத்து ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு ஐடென்டிக்கல் பீசஸ் கிடைக்காது, ட்ரா பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ மொத்தமே 3 சிமெட்ரிக் லைன். ஸோ இப்போ 3 சிமெட்ரிக் வச்சு நம்ம 3 இது மேப்பிங் பண்ணிட்டோம். இது வந்து ஐடென்டிட்டி மேப்பிங், இது வந்து தனி கேஸ். ஓகேவா? ஸோ இப்போ 3மே பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்க இந்த 2 H, இந்த 2 எப்படி, இந்த 2க்கு எப்படி நம்ம மேப்பிங் கொண்டு வருது? ஆனால் நம்மளுக்கு மொத்தம் 1 பாசிபிள்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இந்த 2 இதில் நம்மளால் சிமெட்ரிக்கை டிஃபைன் பண்ண முடியலன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் ரொட்டேஷனல் சிமெட்ரிக் உள்ளே வருது. ஸோ இப்போ இந்த ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி நான் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இது ஓகேவா? ஸோ இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும். பட் என்னென்னா அந்த லேபிள்ஸ் இருக்குல்ல, வெர்டிசஸோட லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை நான் ரொட்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரொட்டேஷன் அப்படின்றது கிளாக் வைஸ் ஆர்டரில் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டரில் இருக்கலாம். அப்படி இல்லைனா பர்டிகுலர் டிகிரி வச்சு நான் ரொட்டேட் பண்ணலாம். அதாவது 90 டிகிரி அப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன், இல்லை 120, இல்லை 360 டிகிரி, 0 டிகிரி இப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை நான் ரொட்டேட் பண்ணுவேன். பிகாஸ் அதுவுமே ஒன் ஆஃப் த பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்டு தான். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கோமே. ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் ரொட்டேஷனல் சிமெட்ரிக்கு வரேன். ஸோ இப்போ ரொட்டேஷன் சிமெட்ரியில் இப்போ அப்படியே இந்த லேபிள்ஸை நான் வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் சேம் தான், அப்படியே கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு 1 இருக்க இடத்துல, அதாவது 2 இருக்க இடத்துல 1 பேரும், அடுத்து 3 இருக்க இடத்துல 2 பேரும், அடுத்து 1 இருக்க இடத்துல 3 பேரும். கரெக்டாக? ஸோ அப்படி ரொட்டேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் லேபிள்? அப்போ வந்து 1 இருக்க இடத்துல 3 வந்துடும், அடுத்து 2 இருக்க இடத்துல 1 வந்துடும், அடுத்து 3 இருக்க இடத்துல 2 வந்துடும். ஸோ இது ஒரு பாசிபிள் மேப்பிங். கரெக்டாக? ஸோ இப்போ இதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். கரெக்டாக? 3 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன் ஆஃப் த பாசிபிள் மேப்பிங், ரொட்டேஷனல் சிமெட்ரி. இதே மாதிரி கிளாக் வைஸில் பண்ண மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. கரெக்டாக? வெயிட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? அப்போ வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், இங்கிட்டிருந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இதாவது ஆன்டி கிளாக் வைஸில். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது என்ன நடக்கும்? அதாவது இப்படி வரேன், அப்போ வந்து 1, அதாவது 3 இருக்க இடத்துல 1 வந்துடும், அடுத்து 2 இருக்க இடத்துல 3 போயிடும், அடுத்து 1 இருக்க இடத்துல 2 போயிடும். ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வந்து இப்படி இங்கே லேபிளிங் எப்படி ஃபார்ம் ஆகும்? அதாவது 1 இருக்க இடத்துல 2 வந்துடும், அடுத்து வந்து 3 இருக்க இடத்துல 1 வந்துடும், அடுத்து 2 இருக்க இடத்துல 3 வந்துடும். சிம்பிள். ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளோட மேப்பிங்கை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஓவராலாக இருக்கிற பாசிபிள், அதாவது 6 ஆட்டோமார்பிசம்ஸ் என்னால் டிஃபைன் பண்ண முடியுது இந்த C3ன்ற கிராஃபில். கரெக்டாக? பிகாஸ் இந்த C3 கிராஃப் தனக்குத்தானே ஐசோமார்பிசமாக இருக்கிறனால இத்தனை பாசிபிலிட்டிஸை என்னால் டிஃபைன் பண்ண முடியுது, இத்தனை மேப்பிங்கை கொண்டு வர முடியுது, அதுவும் சிமெட்ரிக்கை யூஸ் பண்ணி. இதுதான் சிம்பிள் ஐடியா. இந்த இடத்துல பெர்முட்டேஷனும் ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுது. பிகாஸ் இத்தனை அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்றதை எனக்கு வந்து பெர்முட்டேஷனும் எனக்கு எடுத்து கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ அதன்படி எனக்கு இத்தனை இது பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எந்த மேப்பிங் பார்த்தோம்? ஐடென்டிட்டி மேப்பிங். கரெக்டாக? ஸோ இப்போ ஐடென்டிட்டி மேப்பிங் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி மேப்பிங்கில் என்ன அது? அதாவது 1 அப்படின்றது 1 கூட மேப் ஆகும், 2 அப்படின்றது 2 கூட மேப் ஆகும், 3 அப்படின்றது 3 கூட மேப் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து செப்பரேட் ப்ராக்கெட்ஸ்லையும் சொல்லலாம். 1 2
and 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கூட மேப் ஆகுது, 2 கூட மேப் ஆகுது, 3 கூட மேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெர்முட்டேஷன் ஐடியா யூஸ் பண்ணி பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து நெக்ஸ்ட் என்னது, ரிஃப்ளெக்ஷன் 1. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் 1 அப்படின்றது என்னது, அதாவது 1லேருந்து பிரிக்கிறேன், அதாவது 1 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த ரெண்டு லேபிள்ஸும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிற மாதிரி. கரெக்டாக? ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் 1 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 1 ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்போ ரிமைனிங் இருக்கிறது சேஞ்ச் ஆகும். 2ன்றது 3ஆக மாறும், 3ன்றது 2ஆக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல இதை எப்படி எழுதலாம்னா 1 மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத சேர்த்து போட்டுருவேன். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 1 கூட மேப் ஆகும். ஆனால் 2 and 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 3 கூடயும் 3 2 கூடயும் மேப் ஆகும். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, முடிஞ்சு. அடுத்து என்னது, ரிஃப்ளெக்ஷன் 2. ரிஃப்ளெக்ஷன் 2ன்றது என்னது, அதாவது நான் 2வை வச்சுக்கிறேன், அதாவது 2வை வச்சுக்கிறேன்ற மீன்ஸ் 2லேருந்து நான் வந்து செப்பரேட் பண்ணுறேன், ஒரு மிரரை டிஃபைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 2 மட்டும் காமனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அதாவது 1 அப்படின்றது 3 கூட மேப் ஆகும், ஆனால் 2 அப்படின்றது 2 கூட இருக்கும், 3 அப்படின்றது 1 கூட மேப் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்றது ஃபிக்ஸட் ஆயிரும், ரிமைனிங் 1 and 3 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த தான் இதுக்கான அர்த்தம். 2 கூட மேப் ஆகும், ஆனால் ரிமைனிங் இருக்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 லேபிங். இதுக்கடுத்து என்ன பார்த்துருப்போம், அதாவது R3ன்றது என்னது, ஸோ தேர்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ அதாவது தேர்டை வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா R3 எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதாவது 1 அப்படின்றது 2ஆக மாறும், 2 அப்படின்றது 1ஆக மாறும், ஆனால் 3 அப்படின்றது 3ஆகவே இருக்கும். ஓகேவா? 3 ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை இப்படி எழுதிக்கலாம். கரெக்டாக? 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட 4th லேபிளிங்காக இருக்கும். ஸோ இப்போ 5th லேபிளிங் அப்படின்றது என்னது, ரொட்டேஷனல். கரெக்டாக? ரொட்டேஷனல் சிமெட்ரிக். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் R1 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகும், அதாவது நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ இதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம், ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி மூவ் ஆகும், அப்போ 1 அப்படின்றது 2 இருக்க இடத்துல பிளேஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ மேலே 1 2 3ன்னு இருந்தாலும் 1 அப்படின்றது எதுக்கு பிளேஸ் ஆகும், 2 இருக்க இடத்துக்கு பிளேஸ் ஆகும், 2 அப்படின்றது 3 இருக்க இடத்துக்கு பிளேஸ் ஆகும், 3 அப்படின்றது 1க்கு பிளேஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிடலாம், 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். சிம்பிள். 1 அப்படின்றது 2 நோக்கி போகுது, 2 அப்படின்றது 3 நோக்கி போகுது, 3 அப்படின்றது 1 நோக்கி வருதுன்னு சொல்கிறத இந்த மாதிரி சிம்பாலிக்காக சொல்லிக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் 2 சாரி ரொட்டேஷனல் 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னு என்ன அர்த்தம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ 1 2 3 அப்படியே சொல்லிட்டு இருக்குது. அப்போ வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லும்போது என்ன ஆகும், 1 அப்படின்றது 3 நோக்கி வரும். ஸோ அப்போ 1 அப்படின்றது 3னா 1ன்றது 3 வந்துடும். அடுத்து 2ன்றது எதை நோக்கி போகுது, 1 நோக்கி போகுது, அண்ட் 3ன்றது 2 நோக்கி போகுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், அதாவது ஸோ 1 3 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஓவராலாக நம்மளோட 6 பாசிபிள் அவுட்கம்ஸ், அதாவது 6 ஆட்டோமோபிஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டிஃபைன் பண்ண இந்த செட் ஆஃப் ஆல் ஆட்டோமோர்ஃபிசம் ஆஃப் அ கிராஃபை நம்ம எப்படி சொல்லிடலாம்னா ஆட்டோமோர்ஃபிசம் குரூப் ஆஃப் அ கிராஃப்னு சொல்லிட்டு அதை இந்த மாதிரி நம்ம செட்டில் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கிராஃபுக்கு எத்தனை ஆட்டோமோர்ஃபிசம் வருதோ அதை ஓவராலாக ஆட்டோமோர்ஃபிசம் ஆஃப் ஜி, ஆட்டோமோர்ஃபிசம் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சைக்கிள் C3க்கான ஆட்டோமோர்ஃபிசம் குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இது வரும். ஓகேவா? ஆட்டோமோர்ஃபிசம் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த கிராஃபை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு எத்தனை ஆட்டோமோர்ஃபிசம் வருதுன்னு பார்த்தோம்னா மொத்தமே வந்து 2 தான் வரும். எதனால 2 வருது? ஸோ இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேப்பிங், அதாவது ஐடென்டிட்டி வந்து சேம் அதே வந்துடும். 1க்கு 1 2க்கு 2 அண்ட் 3க்கு 3 4க்கு 4 அண்டு 5க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்போ இது ஐடென்டிட்டி மேப்பிங். இது ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பார்த்தோம்னா ஒன்ஸ் இந்த 1 மட்டும்தான் வரும், அதாவது இந்த பாதியை மட்டும்தான் என்னால், அதாவது நான் ரிஃப்ளெக்ட்னா என்னது சிமெட்ரிக் லைன் ட்ரா பண்ணுவேன். ஸோ இப்போ என்னால் இந்த ஒரு லைன் மட்டும் தான் ட்ரா பண்ண முடியும். இதை தாண்டி வேறு ஒரு சிமெட்ரிக் லைன் வந்து ட்ரா பண்ணி என்னால் ஐடென்டிக்கல் பீசஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ இந்த ஒரு லைன் சொல்லும்போது இந்த ஒரு பாதி வந்து ஒரு ஐடென்டிக்கல் பீஸாகவும் இந்த ஒரு பாதி ஒரு ஐடென்டிக்கல் பீஸாகவும் எனக்கு கிடைக்குதா? ஸோ இப்போ ஐடென்டிக்கலாக கிடைக்குதா? இந்த ஒரு சிமெட்ரிக் லைன் யூஸ் பண்ணி மட்டும்தான் எனக்கு கிடைக்குமே தவிர வேறு ஒரு சிமெட்ரிக் லைன் யூஸ் பண்ணி எனக்கு ஐடென்டிக்கல் பீசஸ் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ அந்த காரணம் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதை பிரிக்கும் போது என்ன ஆகும், ஸோ இப்போ R1 அப்படின்றது நான் எதுக்கு மீன் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு லேபிள் தான், அதாவது நான் 1 சொல்கிறேன், 1 நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் R1 அப்படின்றது கிடையாது. மேபி இதை R5 கூட எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு லேபிள் தான். ஸோ இப்போ R1 சொல்லும்போது இந்த இடத்துல எப்படி மேப் ஆகும், அதாவது 1 ஃபிக்ஸ்ட் ஆயிரும், 2 and 3 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ வந்து 2 and 3 அண்டு 5 and 4 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் 5 and 4. ஸோ மொத்தமே இந்த 2 ரிஃப்ளெக்ஷன், அதாவது I அப்படின்ற அந்த மேப்பிங்கும் ஐடென்டிட்டி மேப்பிங்கும் R1 அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் மேப்பிங்கும் மட்டும்தான் வரும். அதாவது மொத்தமே 2 ஆட்டோமோர்ஃபிசம் தான் இந்த கிராஃபுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதாவது நான் இப்படி கூட டிஃபைன் பண்ணலாம்ல, அதாவது இப்போ என்னோட கிராஃபை ட்ரா பண்ணுறேன்.
ஸோ இந்த கிராஃபில் நான் வந்து இப்போ எனக்கு ஜஸ்ட்டு லேபிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு தானே, அப்போ நான் ஈஸியாக நான் இந்த மாதிரி கூட டிஃபைன் பண்ணிடலாம்ல. ஸோ இப்போ இது ஒரு ஆட்டோமார்ஃபிசம் நான் சொல்லிடலாம்ல. ஜஸ்ட் என்னது இப்போ நான் ஸ்ட்ரக்சர் சேம் தான், பட் என்னது லேபிள்ஸ் மட்டும் இருக்கனால ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஈஸியாக நான் வந்து மேப் பண்ணி விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். சாரி, இந்த மாதிரி மேப் பண்ணி விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஆட்டோமார்ஃபிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இங்கே ஏன் நம்ம சிமெட்ரிக் அப்படின்றத முக்கியமாக பேசுகிறோம், இந்த இடத்துல வந்து R1 அப்படின்றது ஒரு சிமெட்ரிக் தான் வரும், அதை தாண்டி வராதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிமெட்ரிக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த ஈக்குவல் அப்படின்றத எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம சேம் கிராஃபுக்குள்ளே ஐசோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுறனால தான் இவ்வளோ இது ஓகேவா, இவ்வளோ லென்த்தியான ப்ராசஸ். ஸோ இப்போ சேம் கிராஃப்குள்ளே பண்ணும்போது எனக்கு எல்லாமே சேமாக இருக்கும், வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் சேமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல நான் இஷ்டத்துக்கு நான் என்னால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மாற்றி கொடுக்க முடியாது. ஸோ சேம் அந்த சிமெட்ரிக் ஐடியாவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இமேஜ் அதாவது என்னோட மிரர் முன்னாடி நிற்கிறேன். ஸோ இப்போ அப்படி நிற்கும் போது நான் தலைகீழ நிற்கிறேன். அப்போ தலைகீழ நிற்கும் போது என்ன தெரியணும், என் கால் இருக்கும், என் கால் வந்து அந்த மிரரில் பட்டு கால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும் கரெக்டாக. ஆனால் அதுக்கு பதிலாக என்னோட ஃபேஸே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ காலுக்கு பதிலாக ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆனால் அந்த இடத்துல அது வந்து சிமெட்ரிக் கிடையாது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இஷ்டத்துக்கு வந்து இந்த இடத்துல 4 போட்டுக்கிட்டு நான் அதாவது அப்படி பண்ண முடியாது, புரியுதா. ஸோ இந்த இடத்துல சிமெட்ரி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக என்னால் ப்ராப்பராக வந்து ஆட்டோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த மேப்பிங் வந்து இன்வாலிட், அதாவது இந்த மாதிரி வர்ற மேப்பிங் இன்வாலிட். ஸோ இப்போ ஒன்லி 2 மேப்பிங்ஸ் தான், அதாவது 2 ஆட்டோமார்ஃபிசம் தான். ஒன்று ஐடென்டிட்டி மேப்பிங் வரும், இன்னொன்று R1 அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ இங்கே பிரிக்கிறோம்ல இந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ இப்போ செகண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேப்பிங், அதாவது இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்தோம்னா மொத்தத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஆட்டோமார்ஃபிசம் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஐடென்டிட்டி மேப்பிங் மட்டும்தான் ஆட்டோமார்ஃபிசமாக வரும். பிகாஸ் இங்கே என்னால் சிமெட்ரிக் லைனே ட்ரா பண்ண முடியாது, சுத்தமாக ட்ரா பண்ண முடியாது. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. ஒன்ஸ் ஒரே ஒரு ஆட்டோமார்ஃபிசம் என்னது, அதாவது ஐடென்டிட்டி மேப்பிங் மட்டும்தான் ஒரு 1 1 2 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம்ல, 6 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு ஐடென்டிட்டி மேப்பிங் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சிமெட்ரிக் மேப்பிங், அதாவது சிமெட்ரிக்காக இருக்கிற கிராஃப்ஸ் எல்லாமே ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கலாம். ஆனால் ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கிறது சிமெட்ரிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆட்டோமார்ஃபிசம் இருக்குது, அதாவது ட்ரிவியல் ஆட்டோமார்ஃபிசம் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ சிங்கிள் ஆட்டோமார்ஃபிசம். ஸோ இப்போ இதையே என்ன சொல்லிடலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமார்ஃபிசம் சிங்கிள் ஆட்டோமார்ஃபிசம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிராஃப் என்னது அசமெட்ரிக் கரெக்டாக. ஸோ சிமெட்ரிக்காக இருக்கிறது ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கலாம், ஆனால் ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கிறது சிமெட்ரிக்காக தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லைன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்லிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம், அந்த கிராஃப் அசமெட்ரிக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கிராஃபில் இருக்க ஐடென்டிட்டி மேப்பிங்கும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு கிராஃபாக எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆகும், அதை நம்ம ஆட்டோமார்ஃபிசம்னு சொல்லிட்டு ஈஸியாகவே சொல்லிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு அப்சர்வேஷன் தான். ஸோ இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வர டவுட்டை தயவு செய்து நீங்கள் கேட்டால் தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே.